Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 6 மெட்டீரியல் அரவுண்ட் அஸ் தான் பார்க்க போறோம். அப்சர்விங் ஆப்ஜெக்ட் அரவுண்ட் அஸ், நம்மளை சுத்தி என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ண போறோம். குல்லன் அண்ட் சீதா ஆர் thrilled to go to their new class after the summer break. They enter their classroom and start talking. What have you brought to school today? Ask Sita. குல்லன் அண்ட் சீதா வந்து ஹாப்பியா என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து போறாங்க. ஏன் வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து சம்மர் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூ கிளாஸ்க்கு வந்து என்ட்ராக போறாங்க. அதனால அவங்க ரொம்ப ஹாப்பியா வந்து போறாங்க. கிளாஸுக்குள்ள போன உடனே அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீ என்னெல்லாம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி யாரு கேக்குறா? சீதா வந்து கேக்குறா. லுக், ஐ ஹாவ் அ நியூ நோட் புக். நியூ நோட் புக் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஐ ஆல்சோ ஹாவ் அ நியூ நோட் புக் அண்ட் பென். நானும் என்ன செஞ்சிருக்கேன், நியூ நோட் புக் அண்ட் பென்னும் கொண்டு வந்திருக்கேன் சொல்லி சீதா வந்து சொல்றா. After some time, Madam Vidya, their science teacher, enters the class and starts interacting with the students to draw their attention to many things they use in their daily life. She asks, how are they similar to or different from each other? What are their shapes and colors? How does it feel when you touch them? Are some of them heavier than all things are made up of some materials like paper, wood, cloth, glass, metal, plastic, clay, and so on. Any substances that is used to create an object is referred to as material. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட சயின்ஸ் டீச்சர் வித்யா மேடம் வந்து கிளாஸுக்கு வந்து வராங்க. வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களை சுத்தி வந்து என்னென்ன திங்ஸ் வந்து இருக்கு, அதுல பொருள் எல்லாமே எப்படி எல்லாம் சிமிலர் ஆகுது, எப்படி எல்லாம் டிஃபரன்சியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன பொருள்னா வந்து ஷேப் வச்சு நம்ம சிமிலர் பண்ணலாம், டிஃபரன்சியேட் பண்ணலாம். கலர்ஸ் வச்சு சிமிலர் அண்ட் டிஃபரன்சியேட் கண்டுபிடிக்கலாம். அதை நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி டிஃபரன்சியேட் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஹெவியர், அதோட வெயிட் வச்சு நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் வந்து ஏதாவது மெட்டீரியல் லைக் பேப்பர், வுட், கிளாத், மெட்டல், பிளாஸ்டிக், கிளே அண்ட் சோ ஆன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சுதான் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த திங்ஸ் வந்து மேட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஸ்டான்சஸ் உருவாக்குறதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்றோமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெட்டீரியல்னு சொல்லுவோம். Let us identify. Make a list of objects you see around and also write the names of the material they also made up on table 6.1. இப்போ வந்து உங்களை சுத்தி வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன திங்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. அதை வந்து இந்த டேபிள்ல வந்து மார்க் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க கையில இருக்கிற புக்கு வந்து எடுத்துக்கலாம். அந்த புக் அப்படிங்கிறது எதை வச்சு வந்து மேக் பண்ணிருப்பாங்க, பேப்பர் வச்சு மேக் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற லஞ்ச் பாக்ஸ் வந்து எதை வச்சு மேட் பண்ணிருப்பாங்க, ஸ்டீல் வச்சு மேட் பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படுற பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். The earliest pottery found in Indian subcontinent dates back to 7,000 to 8,000 years in Ganga Plain, Nahurdeva, and in Baluchistan, Meherkar. About 4,000 before Common Era onwards, Sindhu Saraswati developed techniques of wheels, turned pottery production, pigmentation, application of productive or decorative coats called slips of multiple colors, decorative paintings, etc. These techniques became further sophisticated during the Sindhu Saraswati, also known as Harappan civilization, 2600 to 1900 before Common Era, with a bright red surface paint with black colored design displaying geometric patterns and aquatic and terrestrial animals. The clay used for making pot, dishes, bowl and other items was carefully selected and cleaned, sieved, kneaded, turned over a wheel and finally baked. The baked clay is called a terracotta. Pots were used for various purposes, from cooking to storage of food grains, oil, ghee and so on. Some very large storage and other pottery items are exhibited at the National Museum in New Delhi. முன்னாடி யூஸ் பண்ண ஒரு பாட்ரி வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்ல வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, 7,000ல இருந்து 8,000
3000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கங்கா பிளேன்ஸ், லகுர தேவா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு. இப்ப அது எங்க இருக்கு அப்படின்னா மெஹர்கர்ல வந்து இருக்கு. இருக்கிறதுலயே ரொம்ப பழமையான சிவிலைசேஷன் எதுன்னு கேட்டா இந்த சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் தான். சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவோம். இது எப்ப இருந்து இருக்கு அப்படின்னா 2600 இருந்து 1900 பிஃபோர் காமன் எரா வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன்ல 4000 பிஃபோர் காமன் எரால வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வீல் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த வீல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாட்ரி வந்து எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சோம், ப்ரொடக்ஷன் பண்ண நம்மளே மேக் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அதுல வந்து நிறைய கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணோம், நிறைய டெக்கரேஷனும் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த பாட்ரியில வந்து நிறைய ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸும் வரைஞ்சு டிரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய அக்வாட்டிக் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸோட பிக்சரும் என்ன செஞ்சிருந்தாங்க அந்த பாட்ரியில வந்து டிரா பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்ரி வந்து எதை வச்சு மேக் பண்ணாங்க அப்படின்னா கிளே வச்சுதான் மேக் பண்ணாங்க. கிளே வச்சு அவங்க என்னென்ன மேக் பண்ணாங்க அப்படின்னா பாட்டு, பவுல், இன்னும் நிறைய திங்ஸ் வந்து அதை வச்சு மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அதை என்ன செய்வாங்க, கிளீன் பண்ணி சீவ் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்க, பேக் பண்ணுவாங்க. அந்த பண்ண கிளேயை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெரகோட்டான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேக் பண்ண கிளேயை வந்து நம்ம நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நிறைய ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்காகவும் நம்ம அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கிரைன், ஆயில், கீ இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸாவும் அந்த டெரகோட்டாவை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். சிவிலைசேஷன்ல வந்து யூஸ் பண்ண பாட்ரி எல்லாத்தையுமே எங்க வந்து எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில இருக்க நேஷனல் மியூசியம்ல வந்து வச்சிருக்காங்க. How to group materials? Let us group the object zone in figure 6.1 based on any common property such as shape, color, hardness, softness, sign, dullness or materials they are made up of. இப்ப கீழே வந்து கொடுத்திருக்க பிக்சர்ல வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி எல்லாம் நம்ம குரூப் பண்ணலாம், அதோட ஷேப்பு, கலரு, ஹார்ட்னஸ், சாஃப்ட்னஸ், சைன், டல்னஸ், மெட்டீரியல் வந்து எதை வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து கிளாசிஃபை பண்ணலாம். Which property did you use to group the object in activity 6.2? பிக்சர்ல இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எதை பேஸ் பண்ணி வந்து டிஃபரன்சியேட் பண்ணலாம், கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு சாட்சி கிளாசிஃபை பண்ணலாம், அப்படி இல்ல திங்ஸ் எல்லாம் பாருங்க, இது எல்லாமே எப்படி செஞ்சிருக்காங்க, மெட்டல் வச்சு செஞ்சிருக்காங்க, இது எல்லாமே எப்படி செஞ்சிருக்காங்க, பேப்பர் வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். அல்லது இது எல்லாமே எப்படி இருக்கும், வெயிட்டா இருக்கும், இது எல்லாமே எப்படி இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம அதோட வெயிட் வச்சு நம்ம என்ன செய்யலாம், கிளாசிஃபை பண்ணலாம். Did your friend group object based on similar properties? உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்களா, அல்லது வேற என்ன மெத்தட் வச்சு அவங்க கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுங்க. What did you learn from this activity? இந்த ஆக்டிவிட்டில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு மாதிரி இருக்கும். சில ஆப்ஜெக்ட் வெயிட்டா இருக்கலாம், சில ஆப்ஜெக்ட் ஹார்டா இருக்கலாம், சில ஆப்ஜெக்ட் வந்து சாஃப்டா இருக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து கத்துக்கிட்டோம். You must have noticed that an object can be made from different materials and some materials can be used to make more than one object. ஒரு ஆப்ஜெக்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் என்ன செஞ்சிருக்காங்க, மேக் பண்ணிருக்காங்க. வச்சு நிறைய ஆப்ஜெக்டும் என்ன செஞ்சிருக்காங்க, மேக் பண்ணிருக்காங்கன்னு இதுல இருந்து நமக்கு தெரியுது. The method of arranging the object into groups is called a classification. Object can be classified on the basis of a common property that they have. வந்து எந்த மெத்தட வச்சு நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து அரேஞ்ச் பண்ணமோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். வந்து நம்ம எப்படி வந்து கிளாசிஃபை பண்ண முடியும் அப்படின்னா காமன் ப்ராப்பர்ட்டி, அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற காமன் ப்ராப்பர்ட்டிஸை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும், கிளாசிஃபை பண்ண முடியும். Activity 6.3. Let us think. Let us think what materials we can use to make tumbler. Fill in the names of the materials in the space provided in. இப்ப நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து மேக் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம டம்ளர் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன மெட்டீரியல் வச்சு வந்து நம்ம கிளாஸ் டம்ளர் வந்து மேக் பண்ணலாம். பேப்பர் கிளாஸ் வந்து மேக் பண்ணலாமா? மெட்டல் அப்படிங்கும்போது அது ஸ்டீலா இருக்கலாம், இல்ல அலுமினியமா இருக்கலாம், இல்ல காப்பரா இருக்கலாம், என்ன மெட்டலா வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ், கண்ணாடியில வந்து மேக் பண்ணலாமா? இது வுட் வச்சு நம்ம என்ன செய்யலாம், மேக் பண்ணலாம். The materials that are required to make a tumbler should be capable of holding. அப்போ ஒரு கிளாஸ் மேக் பண்றாங்க அப்படின்னா அந்த கிளாஸுக்கான மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும், வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம என்ன செய்ய முடியாது, கிளாத் வச்சு நம்ம ஒரு டம்ளர் வந்து மேக் பண்ண முடியாது. அப்போ டம்ளர் வந்து எதை வச்சுதான் மேக் பண்ண முடியும், லைக் பேப்பர், மெட்டல்ஸ், கிளாஸ் இதை வச்சுதான் நம்ம மேக் பண்ண முடியும். What decides which material should be used for making an object? We choose material to make an object depending on its properties and
purpose for which the object is to be used. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செய்யும் போது என்னென்ன மெட்டீரியல் வச்சு அந்த ஆப்ஜெக்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேக் பண்ண போறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம், அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம என்ன செய்வோம், மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுவோம். We may use different materials for making different parts of an object. For example, pen may be made up of different materials like plastic, metal, ink. ஆப்ஜெக்ட கூட நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும், மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பென் வந்து எதெல்லாம் வச்சு மேக் பண்ணுவாங்க, லைக் பிளாஸ்டிக், மெட்டல், இங்கு, வுட், இது எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வாங்க, பென் வந்து மேக் பண்ணலாம். ஆக்டிவிட்டி 6.4, let us explore. Figure 6.3 illustrate a variety of balls that are of the same size but made up of different materials. இப்ப கீழே வந்து ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, டென்னிஸ் பால், கிரிக்கெட் பால், ஹேண்ட் எக்ஸசைஸ் பால், இது எல்லாமே சேம் சைஸ்ல இருக்கிற பால் தான். ஆனா ஒரு பாலும் என்ன செஞ்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வச்சு செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படி செஞ்சிருக்காங்க, டேக் ஈச் பால் அண்ட் டிராப் இட் ஃப்ரம் அ ஃபிக்ஸ்டு ஹைட். எல்லா பாலையும் ஒரு பாலையும் எடுத்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட்ல இருந்து கீழே வந்து போடுறோம். நோட் த ஹைட் டு விச் பால் பவுன்ஸ் அண்ட் ரெக்கார்ட் இட் இன் டேபிள் 6.2. இப்ப அந்த பால் வந்து கீழே போட்ட உடனே எவ்வளவு தூரம், எவ்வளவு ஹைட்ல வந்து பவுன்ஸ் ஆகுது, மேல வருது அப்படிங்கறத 6.2ல வந்து நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த பால் தட் அச்சீவ்ஸ் த ஹையஸ்ட் பவுன்ஸ். இப்ப வந்து எந்த பால் வந்து ரொம்ப ஹையஸ்டா வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப டென்னிஸ் பாலை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்ப ஹைட்டா வந்து என்ன செய்யும், பவுன்ஸ் ஆகும். கிரிக்கெட் பால் அப்படிங்கும் போது மீடியம் ஹைட்ல வந்து பவுன்ஸ் ஆகும். ஹேண்ட் எக்ஸசைஸ் பால் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ்ல தான் என்ன செய்யும், ரொம்ப ஸ்மாலஸ்டா தான் பவுன்ஸ் ஆகும். இப்ப டென்னிஸ் பால் வந்து எதை வச்சு மேக் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ரப்பர் கோரை வச்சு வந்து மேக் பண்ணிருப்பாங்க. அதை சுத்தி எதால கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபெல்ட்டால கவர் பண்ணிருப்பாங்க. டென்னிஸ் பால் வந்து ரொம்ப ஹைட்டா பவுன்ஸ் ஆகும். கிரிக்கெட் பால் வந்து எப்படி வந்து மேக் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டர்ல வந்து கார்க் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சுத்தி என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய யான் வந்து சுத்தி வைப்பாங்க. திரும்ப மேலேயே என்ன செய்வாங்க, நிறைய யானால கவர் பண்ணி அது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கணுங்கிறதுனால திரும்ப என்ன செய்வாங்க, கார்க் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனாலதான் இது மீடியம் சைஸ்ல வந்து பவுன்ஸ் ஆகுது. அண்ட் எக்ஸசைஸ் பால்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சு மேக் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரப்பர், ஃபார்ம், சிலிக்கான், இது எல்லாத்தையுமே வச்சு மேக் பண்றாங்க. இந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே என்ன செய்யாது அப்படின்னா, பெருசா பவுன்ஸ் ஆகாது. அதனாலதான் ஹேண்ட்பால் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கு. அது வந்து நிறைய ரொம்ப ஹைட்டா பவுன்ஸ் ஆகாது. Discuss in class other properties of sports balls such as size, color, texture, how high they bounce, and understand the balls are made up of specific materials for specific sports. Observe figure 6.4 and group the object in as many different ways as possible. நம்ம ஸ்போர்ட்ஸ் பால் எல்லா பால்ஸையும் எடுத்து அந்த பால்ஸ் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதோட சைஸ், கலர், டெக்ஸ்சர், எவ்வளவு ஹைட்ல வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். அப்படி கிளாசிஃபை பண்ணும்போது அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலும் ஒரு ஸ்பெசிபிக் மெட்டீரியல் வச்சுதான் மேக் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த மெட்டீரியல் வச்சு மேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால என்ன செய்ய முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். You might have grouped these objects according to their shapes or by their color or material they are made up of. நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் அண்ட் ஷேப்ஸ் அண்ட் கலர் வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும், கிளாசிஃபை பண்ண முடியும். அல்லது அது என்ன மெட்டீரியலால மேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சு நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியும். We have learned that materials may be classified on the basis of their ப்ராப்பர்ட்டிஸ். அது மட்டும் இல்லாம அது வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இப்ப ஹார்டா இருக்கா, ஸ்மூத்தா இருக்கா, இல்லைன்னா எவ்வளவு தூரம் பவுன்ஸ் ஆகுது, அப்படி இல்ல அப்படின்னா அது வந்து லஸ்டரா இருக்கா, லஸ்டர்னா என்னன்னா பளபளப்பா இருக்கிறது, அந்த மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியும். நம்ம For example, in the kitchen, we usually stored things in such a manner that similar utensils are placed together. Similarly, a grocer usually keeps all types of spices in one corner, pulses and grinds in another corner, and so on. You may also visit any chemist shop and inquire about how medicines are arranged. Object வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்க வீட்டுல இருக்கிற கிச்சனை வந்து
அதுக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். பொருளையும் என்ன செய்வோம், ஒரு ஒரு உட்டன்சில்ஸ்ல வந்து போட்டு வச்சிருப்போம். இப்ப அந்த உட்டன்சில்ஸ்ல வந்து ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு கார்னர்ல வைப்போம். அதே மாதிரி பல்ஸ், கிரெயின் இது எல்லாத்தையும் ஒரு கார்னர்ல வைப்போம். அதே மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி ஷாப்ல போய் அந்த ஷாப்ல வச்சு நீங்க மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்றீங்க, எப்படி வந்து கிளாசிஃபை பண்றீங்க அப்படின்னு சொல்லி என்கொயர் பண்ண சொல்றாங்க. வாட் ஆர் த டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்? இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Let us learn some more properties of materials. Observe and identify appearance of material. இப்போ ஒரு பொருள் வந்து நமக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற அப்பியரன்ஸ் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மெட்டீரியல்ஸ் ஆஃபன் லுக் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஃப்ரெஷ்லி கட் wood which unpolished had a distinct appearance quite different from that of iron. Similarly, iron looks different from copper or aluminium. However, there might be some similarities among iron, copper and aluminium that make them different from wood. இப்ப நம்ம வந்து wood வந்து எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் wood வந்து எடுத்துக்கிறோம். வந்து ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண wood, இன்னொன்னு வந்து அன்பாலிஷ்டு wood. இது ரெண்டுமே எடுத்துக்கிறோம். எப்படிதான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம மெட்டல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும், காப்பர், அலுமினியம், அயன் இது எல்லாமே என்னதுதான் மெட்டல் தான். ஆனா இது பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கும், லுக்ஸ் லைக் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா இதோட மேக்கிங் ப்ரொசீஜர் வந்து சேமா இருக்கலாம். அப்படிங்கிறது பாக்குறதுக்கும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதே மாதிரி மேக்கிங் ப்ரொசீஜரும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். Let us do a sorting challenge. Collect a small pieces of paper, cardboard, wood, chalk powder, aluminium foil and any article made by of brass, bronze, steel, etc. Take a look at the pieces you have collected. Do any of these materials shine when light falls on them? Observe their texture, whether rough or smooth, color and other noticeable feature and record your observation in the notebook. Group the collected pieces based on their appearance. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர், கார்ட்போர்டு, சாக் பீஸ், காப்பர் ஒயர், அலுமினியம் ஃபாயில், வேற என்னென்ன இருக்கும், பிராஸ், பிரான்ஸ், ஸ்டீல், இது எல்லாத்தையும் எடுத்து இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிளாசிஃபை பண்ண போறோம். எப்படி எல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். இப்ப பேப்பர், கார்ட்போர்ட் இருக்கலாம், மத்த இந்த பிராஸ், பிரான்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், ஹார்டா இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம், ஹார்ட் அண்ட் ஸ்மூத்னு கிளாசிஃபை பண்ணலாம். Materials that typically have shiny surface are said to have a lustrous appearance. Such materials with luster are usually metals. Examples of metals include iron, copper, zinc, aluminum, gold, etc. However, some metals may lose the luster and start to look dull or non-lustrous due to the effect of air and moisture on them. As a result, we often notice the luster only on their freshly cut surface. Non-luster materials are those do not have a shiny surface. Some examples of non-luster materials are paper, wood, rubber, jute, etc. Type of appearance வந்து பார்க்க போறோம். ஒன்னு வந்து லஸ்டர், இன்னொன்னு நான் லஸ்டர். லஸ்டர்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கிறது தான் நம்ம லஸ்டர்னு சொல்லுவோம். பாக்குறதுக்கு பளபளன்னு இல்லாம இருக்கிறத நம்ம நான் லஸ்டர்னு சொல்லுவோம். லஸ்டர் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம் அப்படின்னா அயன், காப்பர், சிங்க், அலுமினியம், கோல்டு இது எல்லாத்தையும் சொல்லலாம். நான் லஸ்டருக்கு வந்து நம்ம எதை வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா பேப்பர், வுட், ரப்பர், ஜூட் இது எல்லாத்தையும் நம்ம நான் லஸ்டருக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஆர் ஆல் லஸ்டர் மெட்டீரியல்ஸ் ஆர் மெட்டல்ஸ்? எல்லா லஸ்டர் மெட்டீரியல்ஸும் மெட்டல்ஸான்னு கேட்டா கிடையாது. எல்லா லஸ்டரும் மெட்டல்ஸா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா கிளாஸ் எப்படிதான் இருக்கும், லஸ்டரா தான் இருக்கும். நிறைய அனிமல்ஸோட ஸ்கின் எப்படிதான் இருக்கும், லஸ்டரா தான் இருக்கும். எல்லா லஸ்டர் மெட்டீரியல்ஸும் மெட்டல்ஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ஹார்டு வச்சு கிளாசிஃபை பண்ண போறோம். சாஃப்ட் அண்ட் ஹார்ட் அப்படிங்கிற எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். when you press a different object or different materials with your hand, some of them like stones may be hard to compress while others like an eraser can be easily compressed. Take a metal gear or used to scratch a surface of a piece of wood, aluminium, stone, iron, candle, chalk and
any other material or object. Can some object can be scratched more easily than others? Materials which can be compressed or scratched easily are soft, while other materials which are difficult to compress or scratch are hard. However, these properties are relative in nature. For example, rubber is harder than sponge but softer than iron. மெட்டீரியல் வந்து எப்படி வந்து கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படின்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வந்து கிளாசிஃபை பண்ண போறோம். இதெல்லாம் சாஃப்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு பொருளை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கையில வச்சு அதால நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும், அதை நம்ம நல்லா பிரஸ் பண்ணி கிரஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். கம்ப்ரஸ் பண்றது மட்டும் என்ன கிடையாது, சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் கிடையாது. மெட்டல் கீ வந்து எடுத்துக்கிறோம், அது வந்து குட்டியா தான் இருக்கணும். அதுக்கு ஒரு மெட்டல் கீ வச்சு அந்த என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஸ்கிராச் மட்டும் போடணும். அப்படி ஸ்கிராச் பண்ணும்போது சில ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஈஸியா நிறைய ஸ்கிராச் ஆகும், சில ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது கொஞ்சமா மட்டும் ஸ்கிராச் ஆகும். இந்த மாதிரி ஒரு கீ வச்சு நம்ம ஸ்கிராச் பண்ணும்போது எது வந்து ரொம்ப ஈஸியா ஸ்கிராச் ஆகுதோ அதையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான் சொல்லுவோம். அதே மாதிரி எந்த ஒரு வந்து நம்மளால ஹேண்டால கம்ப்ரஸ் பண்ண முடியலையோ அதே மாதிரி ஒரு கீயாலையும் லைட் ஸ்கிராச் பண்ண முடியலையோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹார்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ரப்பர் அப்படிங்கிறது ஸ்பாஞ்சை விட எப்படி இருக்கும், ஹார்டரா இருக்கும். ஆனா அயனை விட எப்படி இருக்கும், சாஃப்டரா இருக்கும். ஆக்டிவிட்டி 6.5. Let us observe. Hold the object given in table 6.3 with your hands. Feel whether the object are hard or soft. Find out the materials they are made up of. Enter your observation in table 6.3. வாட்டர் பாட்டில் அப்படிங்கும்போது எப்படிதான் இருக்கும், ஹார்டா தான் இருக்கும். வாட்டர் பாட்டில் வந்து எதை வச்சு மேக் பண்ணிருப்பாங்க, பிளாஸ்டிக், ஸ்டீல் எல்லாத்துலயும் பண்ணிருப்பாங்க. பில்லோ அப்படிங்கிறது எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்கும். இது வந்து எதால மேக் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிளாத், காட்டனால மேக் பண்ணிருப்பாங்க. டம்ளர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஹார்டா இருக்கிற டம்ளரும் இருக்கு, சாஃப்டா இருக்கிற டம்ளரும் இருக்கு. ஸ்டீலாலே மேக் பண்ணிருப்பாங்க, பேப்பரால மேக் பண்ண டம்ளர் எல்லாமே சாஃப்டா இருக்கும். டேபிள் அப்படிங்கிறது ஹார்டா தான் இருக்கும். வுட் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, மேக் பண்ணிருப்பாங்க, அல்லது மெட்டல்ஸ் வச்சும் மேக் பண்ணுவாங்க. ஸ்வெட்டர் அப்படிங்கிறது சாஃப்டா இருக்கும். இது வந்து எதை வச்சு மேக் பண்ணிருப்பாங்க, த்ரெட் ஆறு உள்ளன்னு வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, மேக் பண்ணிருப்பாங்க. கம்பேர் யுவர் அப்சர்வேஷன் வித் அப்சர்வேஷன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஸ். இப்ப நீங்க வந்து வேற என்னென்ன ஆப்ஜெக்ட் வந்து அப்சர்வ் பண்ணீங்க, கிளாஸ் டம்ளர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சாஃப்டான மெட்டீரியல்ஸ் வச்சு மேக் பண்ணிருக்காங்க, ஹார்டாவும் மேக் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்ன டைப்ல வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து இதுல எழுதியிருக்காங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. யூ ஹவ் லேர்ன் தட் மெட்டீரியல்ஸ் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் லஸ்டர், ஹார்ட்னஸ், சாஃப்ட்னஸ் அண்ட் கலர். Can you think of any other properties shown or by materials? Let us explore it further. இப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நிறைய மெட்டீரியலால மேக் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், லஸ்டர் அண்ட் நான் லஸ்டர் பார்த்திருக்கோம், ஹார்டு, சாஃப்ட் பார்த்திருக்கோம், கலர்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். வேற என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.